வணக்கம் தாய் தந்தை உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தற்போது பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கின்ற விடயம் முகநூல் இணையதளங்கள் வழியா ரிச்சா கடந்த 7ஆம் தேதி நடந்த சம்பவம், ரிச்சாவிலே நடந்த சம்பவம், மக்கள் அன்றைக்கு உணவு கொண்டாட்டம் என்று சொல்லி ரிச்சாவுக்கு அழைக்கப்பட்டு அது வந்து இப்ப வெளிநாட்டுல புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில இருந்து காயத்துல இருந்த வரைக்கும் இன்றைக்கு வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு மக்களை அழைச்சி மக்களுக்கு உணவு திருவிழா என்று தான் கொண்டாடுறதாக அழைச்சி மக்களிடமிருந்து பணம் பறிக்கிற விடயமாக ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மாபியா மாய்த்தான் ஒரு திட்டம் ரிச்சா பாஸ்கரன் காலத்து காலம் அவற்ற பிசினஸ் எப்படி மூளை இருக்கோ அதுபடி காலத்துக்கு காலம் எங்கிற மக்களை போராட்டத்துல நெளிவடைந்த மக்களை இன்றைக்கும் போராட்டத்துல நெளிவடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிமிந்து வரல. இன்னும் அவர்கள் ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள பொருளாதார வாழ்க்கைக்கு ஒரு முதலாளித்துவமான வாழ்க்கைக்கு இன்னும் தள்ளப்படலை இந்த 17-18 வருஷ காலத்துக்குள்ளே. அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு என்கிற மக்கள் இவ்வளவு துன்பம் துயரங்கள் வேதனைகளை கடந்து வந்த மக்களை மக்கள் எவ்வாறு இருந்தாலும் தான் நினைச்சதை சாதிக்கணும், தான் நினைச்சதை செய்யணும் என்ற ஒரு அகங்கார போக்கு, இடியாமியின் மாதிரி ஒரு போக்கு தான் இந்த ரிச்சா பாஸ்கரன் நடக்கிற விடயம். அந்த விடயத்துல இவர் வந்து எப்படி காலத்துக்கு காலம் ஐடியா போடுவாரோ அவர்கிட்ட பணம் இருக்கு. பணம் வந்து போதிய அளவு பணம் இருக்கு. இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைச்சவன் அவன் மக்களை சிந்திப்பான். மக்கள்கிட்ட இருந்து அறா விலைக்கு மக்கள்கிட்ட வரி எடுக்கிறத விரும்ப மாட்டான். கஷ்டப்பட்டு உழைச்சவன் அந்த கஷ்டப்பட்டு உழைக்காம ஓட்டுமாட்டு செய்து இன்றைக்கு அவனை மடக்கி இவனை மடக்கி அவன்கிட்ட சுத்தி இவன்கிட்ட சுத்தி கடைசியா புலிகள்ல காசை சுத்தி எடுத்த ரிச்சா பாஸ்கரன் இன்றைக்கு வந்து அவனுக்கு ஈன இறக்கம் இருக்காது, மக்கள் மீது எந்த இறக்கமுமே இருக்காது. உண்மையிலே நாங்க அண்மை காலமாக ரிச்சா பாஸ்கரனை பற்றி சொல்லி வரோம். வியாபார நோக்கத்தோட தான் சகல திட்டத்தையும் செய்கிறான். நீங்க அதுக்குள்ள பூந்து அது வெளிநாட்டவர்கள் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு தான் உல்லாசமாக அங்கிருந்து உழைக்கிற காசை இங்க ஒன்னது ரிச்சாவில வந்து நண்டு சாப்பிட்டு அப்பம் சாப்பிட்டு கல்லு குடிச்சு சாராயம் குடிச்சு பண் பண்ணி போறவங்களுக்கு தான் சரி. ஆனா எங்களோட தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அது சரி வராது. இது வந்து எங்களோட போராட்ட சிந்தனையும் போராட்ட எண்ணங்களையும் மழுங்கடிக்கிற நோக்கத்தோட தான் ரிச்சா பாஸ்கரன் இயங்குது. மற்றபடி அவன் தொழில் கொடுக்கிற நோக்கத்தோட இல்ல, எங்கட மக்கள்கிட்ட இருந்து காசு வருகிற நோக்கத்தோட. பாருங்க, ஒரு பக்கம் தொழில் கொடுக்கிற மாதிரி காட்டுறான், ஒரு பக்கம் பிசினஸ் நோக்கத்தோட காசை வருகிறான். என்ன சொல்றது, இந்த சேல்ஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, வாகன சேல்ஸ் போடுவாங்க. வாகனம் சேல்ஸ் போடுறதுக்கு எவ்வளவு வாகனத்துக்கு தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு வாகனத்துக்கு தண்ணி அடிக்க திரும்ப அந்த வாகனம் தண்ணியெல்லாம் எங்க போகுது, ஒரு குழாய் கிணத்துக்கு போகுது, போய் அது சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி வருது அந்த தண்ணி. அதே மாதிரி தான் இவன் அந்த தொழில் கொடுக்கிற காசு அத்தனையும் அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு மக்கள்கிட்ட இருந்து திரும்பி இவனுக்குள்ளே வருது. அது ரிபிள் மடங்கா வருது. அப்ப அப்படியான ஒரு நோக்கத்தோட இந்த ரிச்சா பாஸ்கரன் இன்றைக்கு எங்கட தாயத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ரிச்சா பாஸ்கர் இடத்துல நேற்றைய தினம் நடந்த ஒரு பெண்மணி கதைக்கிற விடயத்தை பாருங்க. ஒரு துண்டு இறைச்சி துண்டுக்கு, ஒரு சிக்கன் துண்டுக்கு 3000 ரூபாய். ஏண்டா நீ எங்கட மக்கள்கிட்ட எப்படி கொள்ளை அடிக்கிறாய், நீ எங்க போய் அடிக்கிறாய் பாரு. நீ ஒரு இன்றைக்கு வந்து சாப்பாட்டுல நீ இப்படி கொள்ளையடிக்கிறாய் என்று சொல்லி சொன்னா சாதாரணமான மனிதன் விடயத்துல எவ்வளவு நீ தீங்கு செய்திருப்பாய், எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாய். சாப்பாட்டுல அட்லீஸ்ட் சாப்பாடு இன்னைக்கு 200 ரூபாய் சாப்பாடு போகுதுன்னா நீ 190 ரூபாய்க்கு கொடுக்கணும், அல்லது 180 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதான் உன்னுடையது. ஆனா வெளியில வந்து கட்டசி இல்லைன்ற சிக்கன், இந்த நாங்கள் 3000 ரூபாய் முழு சிக்கனும் 4 ரொட்டியும் அந்த பாபிக்கு சொல்லி வெளியில இஸ்லாமிய ஆக்களை தவிர இலங்கையில இல்ல, உலகத்திலே எனக்கு தெரியாது என்ன மாதிரி நடைமுறை. ஆனா இலங்கையில வியாபார நோக்கத்தோட மக்களை கவர்ற நோக்கத்தோட சாப்பாட்டை அள்ளி கொடுக்கிறது, சாப்பாட்டுக்கு அளவுக்கு மிஞ்சி விலை வைக்காம விற்கிறது இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய வியாபாரிகள் நல்ல முடிதான் நான் சொல்லுவேன். என்னென்றால் பாபிக்கு சொல்லியிருந்தா 3000 ரூபாய் கொடுத்தா முழு சிக்கன் 1 கிலோ சிக்கன், முழு சிக்கன், அப்படியே முழு கோழி, 4 ரொட்டி, ஒரு ஃபேமிலிக்கு மிச்சம், அடுத்த நாளும் சாப்பிடலாம். அப்ப இன்னைக்கு நீ 3000 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் லெக் பீஸா, ஒரு சிக்கன் ஒரு துண்டை நீ கொடுக்கிறாயண்டா, நீ எங்க போய் அடிக்கிறாயன்று பாரு. உன் நோக்கம் என்ன?
அப்ப நீ வந்து எல்லாரும் சொல்றான் புலம்பெயர்ந்த மக்களே, ரிச்சாக்கு என்ன வக்காலத்து வாங்குறவர்களே, கொஞ்சம் சிந்திங்க, உங்களோட மண்டையை கொஞ்சம் சிந்திங்க. உங்களோட மண்டையை நீங்க இப்படி போட்டு 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 உருட்டி 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 களிமண் சாணம் அதுக்கு மலமா போயிட்டு உங்களோட மண்டையில். அதாலதான் ரிச்சாக்கு வக்காலத்து வாங்குறீங்க. அவருக்கு இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல எங்கேயும் அவரை முதலீட போட்டு அவர் உழைச்சி நல்லா இருக்கலாதா, இல்லாட்டி வேற நாட்டுல கொண்டு முதலீட போட்டு அவர் உழைச்சி நல்லா இருக்கலாதா? ஏன் வடமாகாணத்துல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? வடமாகாணத்துல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறார்? அப்படியான ரிச்சா பாஸ்கர் ஏன் விமர்சிக்கிறீங்க? மண்டேனுகளை உங்களோட மண்டைக்கு என்னடா இருக்கு? அவன் ஏன் இங்க வந்தவன் சொல்றான்? மைந்தாக்கு காசு கொடுத்து டீல் பண்ணி ஏன் இங்க வந்தவன் சொல்லுவான். புலம்பெயர்ந்த தேசத்துல ரிச்சா பாஸ்கரன் எங்கேயாவது ஒரு கம்பெனியை திறந்து 100 பேருக்கு 500 பேருக்கு வேலை கொடுத்தா அங்க அவன் பணம் முடக்கப்படும். எப்படி முடக்கப்படும்? இந்த காசு எப்படி உழைச்சாய்? இந்த காசு எங்க இருந்து நீ எடுத்தாய்? அந்த அங்கத்தைய நாட்டுக்கு கணக்கு காட்டப்படும். அது மட்டும் இல்ல, அங்க வந்து 500 பேருக்கு நீ வேலை கொடுக்குறேன்னா எங்கட நாட்டவருக்கு வேலை கொடுத்தா அங்க கேணக்கு இருக்கல. வெளிநாட்டுக்கு 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவழிச்சு போறோம், கேணக்கு இருக்கல. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா வேருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும், அடிச்சு போட்டுருவாங்க, இடுப்பை உடைச்சு பரலைஸ் ஆக்கி விட்டுருவாங்க அங்க. அப்ப அந்த நிலை அங்க மேய்க்க இயலாது. அங்க வந்து அங்க அரசாங்க சட்டப்படி மக்களை மேய்ச்சி அதிகாரப்படுத்தி வேலை செய்ய இயலாது. 8 மணித்தியாலம் வேலைன்னா 8 மணித்தியாலத்துக்குரிய சம்பளம் அங்க கொடுத்தே ஆகணும். 8 லட்சம் 10 லட்சம் அஞ்சத்தைய காசுக்கு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்தே ஆகணும். அதாவது இவனுக்கு போதிய அவனோட காசு போகும், ஆனா வேலை அவனுக்கு வருமானம் குறைவா இருக்கும். அப்ப அங்க போட்டா எங்கேயுமே நட்டப்பட்டுவார். ஆனா இங்க வந்தா பாமர மக்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவு பாலம் என்று சொல்லி பேக்காட்டி கோடிக்கணக்கில் உழைச்சாச்சு, புலிகள்ல காசையும் கொள்ளையடிச்சாச்சு. அதே டைம்ல இங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து கடல் தொழில், விவசாயம், கைத்தொழில், என்ன சொல்ற நாளாந்தம் கூலி வேலைகள் அது இது செய்த மக்கள்கிட்ட இருந்த காசை, அந்த உதாரணத்துக்கு சுருக்கு வலை என்று சொல்லுவாங்க கடல்ல, அந்த சுருக்கு வலையும் பிச்சாட வலையும் உண்டு. சுருக்கு வலையில அப்படியே போட்டா முழுக்க குஞ்சு மீன் கீன், அந்த இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகு குஞ்சு பறிக்கிற மீன் கீன் எல்லாம், அந்த பெருசா வர மீன் எல்லாம் கீழே இருந்து சங்கு அது இது கல்லு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வர்றதுதான் அந்த சுருக்கு வலை. அப்படியே இழுத்து கொண்டு வந்து சுருக்கு போட்டு இழுத்தா அவ்வளவும் வரும், குப்பை எல்லாம் வரும். அதே பிசினஸ் வியாபார நோக்கம் தான் இந்த ரிச்சா. சுருக்கு வலையும் ரிச்சாவும் ஒரே மாதிரி தான். எங்கட மக்கள்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கிளச்சி வாரதை விளம்பரப்படுத்தி இன்றைக்கு என்ன எனக்கு நேற்று முந்த நாளும் கேட்டாங்க, ரிச்சாவில் பெரிய சாப்பாட்டு விருது நடக்குதான், என்ன 7, 8ஆம் தேதி 9ஆம் தேதி 3 நாள் நீங்க போகலையா, போனா நல்ல சாப்பாடு 3000 கட்டுனா எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி. அப்ப எனக்கு கணவர் சொன்னாங்க, நான் சொன்னேன் நீங்க போறீங்க, மிஞ்சினா எத்தனை பேர் போப்பீங்க? ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர். மிச்சம் எத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு நாளாந்தம் உழைச்சி 2500 ரூபாய் உழைக்கிற மக்கள் குடும்பத்துல 4 பிள்ளைல நிலைமை என்ன? அதுகளுக்கு ஆசை இல்லையா? அதுகள் யூடியூப் பார்க்கலையா? அதுகள் பேஸ்புக் பார்க்கலையா? உண்ட விளம்பரத்தை பார்க்கலையா? அப்ப அதுகளுக்கு என்ன செய்வா நீ? இன்றைக்கு எங்கட மக்கள் இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மடு மாறாத மக்கள், இன்றைக்கு ஒரு முதலாளித்துவமா ஆகையில்லாத மக்கள்கிட்ட இருக்கிற காசு முழுக்க சுருக்குவலமாய் நீ வடிச்சு எடுக்கிற நிலைமைக்கு வியாபாரத்தை கொண்டு வரேன். நீ ஈன பிறவியா இல்ல மனித பிறவியா? கேட்கிறேன் ரிச்சா, என்னடா காசு ஆசை? டேய், நீ செத்தா உண்ட புள்ளதான் அனுபவிக்கிறோம், உன்னுடைய புள்ள செத்தா ஆற்ற அனுபவிக்கிறது, அடுத்த பேர புள்ளையா? அதுக்கு இருக்குமாட காலம்? காத்து உள்ள நேரமே தூத்தி கொள்ளணும். நீங்க இருக்கக்குள்ளே நல்லதை செய்து போகணும், விளங்கிட்டா? நீ இப்படி இவ்வாறே நீ செய்து கொண்டு வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டு இருந்தால் எங்கட மக்கள் எங்க கொண்டு நீ தள்ளப்புறாய்? சோமாலியா நாடுமாய் கொண்டு தள்ளப்புறாய். நீ வடமாநிலத்துல தொழில் கொடுக்க வரல, வடமாநிலத்துல புலம்பெயர்ந்த தேச மக்கள்கிட்ட இருந்து காசு எடுத்து கடைசியா மாவீரரையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் திலிவன் மில்லர் நடப்படத்தை எல்லாத்தையும் நிறுவி இதுக்கு மேல கோடிக்கணக்கில் வெளிநாட்டுக்காரன் காட்டி உழைக்க போறேன். வெளிநாட்டுக்காரன் கிணக்கிருக்கங்கள் கொஞ்சம் பேர் உன்னை நம்பி இருக்கிறாங்க, பண்ண வாரவங்க. அந்த கிணக்கிருக்கங்களுக்கும் உண்டும் விளங்காது. அவங்க என்ன உழைச்சி கிளச்சி போட்டு எல்லாம் போட்டு அங்க பிள்ளைகள் மனுஷன் விட்டு படிஞ்ச வந்து 500 பேர் 1000 பேர் உன்னிட்ட வந்து வெள்ளக்காரணமாயி சாப்பிட்டு குடிச்சு குத்தால வாட்ட ஆடி போட்டு போறவங்களுக்கு தான் சரி. ஆனா சாதாரணமான மக்கள் நிலம் என்ன? என்னது? நீ இன்றைக்கு சரி, நீ சரியான ஒரு மனநீதியா அந்த பிசினஸ் செய்யும். வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாண்டா, நீ சரியான ஒரு மனநீதியா ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசு மற்ற நீ ஒரு முதலாளித்துவமா இருக்கிற, மற்ற நீ உனக்கு தெரியும் போல முதலீடு இருக்குது. அப்ப எங்கட மக்கள்கிட்ட நான் அறவிடக்கூடாது, எங்கட மக்கள் பாவம், இந்த பிசினஸை கொண்டு தூர நோக்கத்தோட போகணும். அதான்டா உங்களுக்கும்
முஸ்லிம் வியாபாரிக்கு நிறைய வித்தியாசம். இன்றைக்கு முஸ்லிம் வியாபாரி இப்படி ஒரு ரிச்சாக தொடர்ந்தாண்டா ஆயிரக்கணக்கில் மக்கள் போவோம் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு மிஞ்சி விலை கூட்ட மாட்டாங்க, மலிவா கடனை கொடுப்பாங்க, இந்த ஆக்களை கவருவாங்க. பிசினஸ்ல முஸ்லிம் வியாபாரியை தவிர பிசினஸ்ல எங்கட தமிழண்ட கடையில போய் உடுப்பு கடைக்கு போனா 10 ஒரு ஷர்ட் எடுக்க போறோம்டா ஒரு ஷர்ட் 2 ஷர்ட்டை குலைச்சி பார்த்தா 3ஆம் ஷர்ட் குலைக்க தமிழண்ட கடையில சொல்லுவான், குலைச்சா இதை எடுக்கணும், திரும்பி மடிக்கலாது, சாரியை பிரிச்சா திரும்பி எடுக்கலாது. பஞ்ச குணத்துல இருப்பாங்க எங்கட தமிழண்ட கடையில, எலியான் கலைச்சி கொண்டு பஞ்ச குணத்துல இருப்பான். ஆனா முஸ்லிமாக்கள் கடைக்கு நாங்க உடுப்படுக்க அதான்டா எங்கட பொம்பளையில ஆம்பளையில முஸ்லிமாக்கிட்ட போறோம். ஆக்களை கண்டோனி இந்த இருக்கு வாங்க 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 வாங்கன்னு ஷர்ட் அள்ளி போடுவான், பேண்டிய அள்ளி போடுவான், சட்டி அள்ளி போடுவான், பெனியன் அள்ளி போடுவான், சாரி அள்ளி போடுவான், ஸ்கர்டம் ப்ளவுஸ் அள்ளி போடுவான், முள்ளுக்கு அள்ளி போட்டு பிரிச்சு பிரிச்சு இது காணும் அக்கா, இது காணும் அண்ணன், இது காணும் என்று முள்ளுக்க எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவான். பிரிச்சா ஒரு ஷர்ட் எடுக்க போனோம் 10 ஷர்ட்டை பிரிச்சு பார்க்க மனம் என்ன சொல்லும், அதை இவ்வளவுத்தையும் பிரிச்சு போட்டு நாங்க விட கூட ஷர்ட் எடுத்துட்டு வரோம், ஜீன்ஸ் எடுத்துட்டு வரோம். அதுமே ஒரு சாரி உடுக்க 10 சாரியை பிரிச்சு இது இந்த பிளவுஸ் நல்ல மக்கள் இந்த பிளவுஸ் பீஸ் சைத்து கர வடிவா இருக்குன்னு சொல்லி அவன் பிரிச்சு காட்டக்குள்ள 5 சாரியை பிரிச்சு காட்டக்க இதை எடுத்துட்டு வரும் என்று சொல்லி அப்படித்தான்டா முஸ்லிமாக்கள் வியாபாரம் செய்யறான். பிசினஸை கண்டுபிடிச்ச அவன் தான்டா. நீங்க என்ன செய்ய எங்கட தமிழன் நிலையாங்கலைச்சு கொண்டு கடையை மூடி கொண்டு இருக்க வேண்டியதான். அதே டைம்ல எங்கடவங்கள் பிசினஸ் இருக்கா பிள்ளாடி விலையை கூட்டி விற்பாங்க. 10 ரூபா விற்கிற பொருளை 15 ரூபாய் விற்பாங்க. ஆனா அவன் 10 ரூபா விற்கிற பொருளை முஸ்லிம் வியாபாரி மைனஸுவான் 9 ரூபா விற்பான். 9 ரூபா வித்து போட்டு அவன் அந்த 1 ரூபாய் எங்க எடுப்பான்னு எனக்கு நாங்க பிசினஸ் படிச்ச நாங்கள் புனர்வாழ்வுல இருக்குங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு சின்ன ஒரு பிசினஸ் அலுவலை சொல்றேன். எங்களுக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்ச இடத்துல புனர்வாழ்வுல 6 மாசம் படிச்ச நாங்கள். அதுல சர்டிபிகேட் தந்தது. நாங்கள் 10 ரூபாண்டுக்கு ஒரு தேங்காயை வச்சு கொண்டு இருந்தா அதே டைம்ல அரிசி 10 ரூபான்னு சொல்லிட்டு வச்சு கொண்டு இருந்தா அடுத்த கடையில 8 ரூபா 9 ரூபா விற்பான் அரிசி. அப்ப பாருங்க, அரிசிக்கு மட்டும் நாங்க 10 ரூபா சொல்லக்குள்ள பக்கத்து கடையில 9 ரூபா வித்தாண்டா சனம் என்ன செய்யும்? 5 கிலோ அரிசி வாங்க போ 5 ரூபா தான் கிடைக்க போகுது சனம். ஆனா அரிசி வாங்க இங்க வேற கடையில 10 ரூபா அங்க 9 ரூபா 2 ஓட்டு அந்த கடைக்கு போற சனம் என்ன செய்யும்? அரிசி மட்டுமா வாங்கும், அரிசி வாங்கும், மா வாங்கும், சீனி வாங்கும், பருப்பு வாங்கும், தேயிலை வாங்கும், முட்டாசு வாங்கும், பிஸ்கெட் வாங்கும், மண்ணெண்ணெய் வாங்கும், எல்லாம் வாங்கும். வாங்கக்குள்ள அந்த பிசினஸ்ல எங்களுக்கு சொல்றாங்க எப்படின்னா அந்த 1 ரூபாய இங்க பிடிக்கிற அரிசியில குறைக்கிற 1 ரூபாய தேங்காயில 10 ரூபா விற்கிற தேங்காய் 11 ரூபா போடலாம் பில்லுல. 11 ரூபாய் இது கொஞ்சம் பெரிய தேங்காய். அல்லது புளியில 12 ரூபாய் விற்கிற புளிய 13 ரூபா போடலாம். ஏன்னா இது இந்த புளி இது நல்ல புளி இப்படி விற்கிறான். அல்லது பருப்புல அந்த 1 ரூபாய வேற 10 சாகம் வாங்க காதுக்குள்ள போட்டு எடுத்துருவாங்க அந்த 1 ரூபாய. விளங்கிட்டா? அதான பிசினஸ்ல தந்திரவாயம். என்னண்டா இப்ப எங்கடவங்க என்ன செய்யற அடே 10 ரூபாண்டா 10 ரூபா அதுல குறைக்கிறல பாருங்க. அந்த 1 ரூபாய்க்காக சனங்கள் போய் அங்க வியாபாரம் நடக்குது. இந்த 10 ரூபாய் சொல்லி போட்டு அப்படியே கடைக்காரங்க குந்தி கொண்டு காஞ்சி கொண்டே அங்கழிச்சு கொண்டு இருக்கோம். அதுதான் பிசினஸ். பிசினஸ்ல 1 ரூபா 2 ரூபாய் குறைச்சாதான் சனம் அன்றாட பொருட்கள் நாளாந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வார சனம் அந்த 1 ரூபாயை தான் பார்க்கும். 1 ரூபாயை பார்த்து தான் முழுச்சனவும் அந்த இடத்துக்கு தான் கடைக்கு போவோம். அதான் வியாபாரம் பண்ற. அதே மாதிரி இன்றைக்கு சாப்பாடு மலிவா கொடுத்தேன்டா ரிச்சா இன்றைக்கு 3000 கொடுக்கறத உனக்கு தெரியும். இன்றைக்கு 5 கறியோட நீ சாப்பாடு கொடுக்குற, சிக்கன் நண்டு அது இது எல்லாத்தையும் நீ கொடுக்குற, மீன் கீன் கறி எல்லாம் கொடுக்குறேன்டா, ஆடு மாடு எல்லாம் கொடுக்குறேன்டா. நீ உனக்கு விளங்குது இது 1200 ரூபா முடியுது அந்த பில்லு பட்ஜெட். சரியா? 1200 ரூபா உனக்கு முடியுது. அதுல கணக்கு கடைசி ஒரு உனக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபா கூட வச்சு 1600 ரூபா ரெண்டு கொடுத்து பாரு. நீ 1200 ரூபா முடியறத 3600 ரூபாய்க்கு நீ கொடுத்தேன்டா உண்ட ட்ரிபிளா எடுக்கிற, டபுளா எடுக்கிற. நீ டபுளா எடுக்க சில சாமான்ல ட்ரிபிளா எடுக்கிற. அப்ப எடுக்க எங்கடா போவோம் மக்கள்? இப்படி ஒரு ஒரு வியாபாரம் செய்து நீ என்ன செய்ய போற சொல்லி அந்த பெண்மணி கதைக்கிற விடயத்தை கேளுங்க. ரிச்சாவில நடந்த கலவரத்தை மக்களே முதல் தொண்டுக்கு 3000 ரூபாண்டா அவர் 4 சாமானுக்கு 3000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்ப ஜோதிச்சு பாருங்க எப்படி அந்த பிசினஸ் எங்கட மக்களை எப்படி கவர்ற.
விரும்பின அளவு சாப்பிட்டு போகலாம். என்ன தவிடு புண்ணாக்காட அள்ளி வைக்கிறாய் விரும்பின அளவு இந்த பொருளாதார நிலப்பாட்டுல இவ்வளவு கஷ்டத்துக்கு சாமான் அத்தியாவசிய பொருட்கள் விலையில நீ விரும்பின அளவு சாப்பாட்டு போகலாம்னு சொல்லக்கே விளங்குது. நீ புண்ணாக்கு தவிடு கூட விலை கூட நீ சொல்லக்குள்ளே விளங்குது. மக்களை கவர்ந்து மக்கள் எல்லாம் ஓடி வருவாங்கன்னு சொல்லி காசு அள்ளி இறைக்கலாம்னு சொல்லி நீ சூது அந்த காட்சி விளையாடுவாங்க தெரியுமா? சூது அந்த சுருக்கு வலையும் மற்ற சூது முழு சனம் தோல்வி அடைஞ்சி முழுக்க உன்னிட்ட கொடுத்து முடிய கடைசியில பஞ்சாயத்தை தாலியை வைக்கிறது, சாரியை விற்கிறது, காணியை விற்கிறது, வீட்டை விற்கிறது தெரியுமா? சூது விளையாடுறாங்க. அதே மாதிரித்தாண்டா நீ வருமானத்துல செய்யற எங்கிற மக்களுக்கு ரிச்சா பார்க்கணும்னு வீட்டுல சின்ன பிள்ளைலாம் அழுது தெரியுமா? எத்தனை பேர் அழுது நீ காட்டுற கூத்துக்கு. அப்ப நீ இன்றைக்கு வந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு எனக்கு சொன்னா இதாண்டா இதுவும் ஒரு இந்தியா ரோட அஜெண்டா சரியா? ஒன்ன வச்சு இனிமேல் யுத்தமே இந்த நாட்டுல நடக்கக்கூடாது. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் நீ இந்த ரிச்சாவை போட்டு இந்தியா பொல்லாய் ரோட திட்டம் இலங்கை பொல்லாயோட திட்டம் படி நீ செய்து மக்களை அடுத்த ஜெனரேஷன் முழுக்க கலாச்சார சீரகத்துல இருந்து ஃபுல்லா எல்லாத்தையும் பழக்கி இனிமேல் போராட்ட சிந்தனைக்கு இவங்க தள்ளக்கூட என்ன சொல்றது என்ன சோசியலிச வாழ்க்கைகள் மாதிரி அந்த என்ன எல்லாம் ஏதோ தமிழகம் கிடைச்ச மாதிரி சகலதையும் மறந்துடணும் எங்கிற மக்கள். யுத்தம் வந்து இப்படி ஒன்று இருந்ததான்றத மறந்துடணும் தான் நீ அந்த ரிச்சாக்குள்ள எடுக்கிற ஆக்களுக்கு படிப்பிக்கிறாய். அந்த அந்த மாதிரி நிலப்பாட்டு ஆடல் பாடல் கூத்துன்னு சொல்லி அந்த கட்டத்தை எங்கட போராட்ட வடுக்களை மறக்கணும் என்ற சிந்தனையை தான் நீ கொண்டு வர. நீ ஒரு பிசினஸ் மேன், பெரிய ஒரு பிசினஸ் மேன். இந்த விஷயத்துல இது வந்து உனக்கு இந்தியா ரோ போட்டிருக்கிற அஜெண்டா நீ போட்டிருக்க, அதுக்கு கீழே இருந்து நீ ஆடிக்கொண்டிருக்காய். அவங்கதான் இந்த இனிமேல் வடமாகாணத்துல இருந்து இனி ஒரு போராட்டமான சிந்தனை ஒரு ஆர்ப்பாட்டமான சிந்தனைக்கு மக்கள் இளைஞர் ஜோதிகள் போயிடக்கூடாது. அதுக்குத்தான் ஒன்னு இறக்கி விட்டுரு. நீ அதோட ரிவுலா செய்யறாய். அந்த அஜெண்டாக்குள்ள நின்று கொண்டே மக்கள்கிட்ட இருந்து சுருக்கு வளமாய் இல்லாத நிதியை படிச்சு எடுக்கிறாய். நீ என்ன கூத்தெல்லாம் செய்யற? இந்த மக்கள் படுற பாட்டை பாருங்க. மக்களுக்கு வாரம் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கும். வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறவங்க கேளுங்க, நீங்க வக்காலத்து வாங்குறவங்க கேளுங்க. இந்த புள்ள கதைக்கிறத பாருங்க. இந்த புள்ளோட கால் செருப்புக்கு வருமா நீங்க அவனுக்கு வக்காலத்து வாங்குறவங்க பாருங்க. அந்த புள்ளைக்கு நீதி நியாயம். அந்த புள்ள ஒரு மேனேஜரா இருக்குதான் எங்க இன்சூரன்ஸ் கம்பெனில. அப்படி இருக்க அந்த புள்ள கதைக்குது. நீங்கள் எல்லாரும் அவனுக்கு வக்காலத்து வாங்குங்க. ரிச்சாண்டா பயம் அவங்களுக்கு. ரிச்சா ஆறு? ரிச்சா இவன் என்ன சாதனை படைச்சவன், என்ன செய்திருக்கிறான். இன்னைக்கு அவன் நினைக்கிறான் பிசினஸ் மேனா இருந்தோண்டு தான் ஒரு பிசினஸ் மேனா காசு இருந்தா இன்னைக்கு அதிகாரத்தையும் வாங்கலாம்னு வடமாகாண சபைக்கு இறங்குறது முதலமைச்சரை போட்டி விட நினைக்கிறான். அப்படி காசு இருந்தா அதிகாரத்தை வாங்க இயலாது. மக்கள் மனசுல இடத்தை பிடிக்கணும். நீ போராட்டத்துக்காக என்ன செய்தாய்? எங்கட மக்களுக்காக என்ன அர்ப்பணிப்பு செய்கிறாய்? இப்ப என்ன அர்ப்பணிப்பு செய்கிறாய்? கடந்த காலம் என்ன செய்தாய்? இப்ப என்ன செய்கிறாய்? அதுதான் எங்கட மக்களுக்கு தேவை. இல்ல மக்கள்ல போராட்டத்துல எத்தனை போராட்டத்துல நீ கலந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை போராட்டத்துல போய் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாய்? சும்மா மக்கள்கிட்ட போய் முதலமைச்சர் பதவியா காசு இருந்தா நீ எல்லாம் வாங்கலாம். காசு இருந்தா நீ பொம்பளையை தான் வாங்கலாம் காசு கொடுத்து. விளங்கிட்டா? மற்ற மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு பிளைட் வாங்கலாம் காசை கொடுத்து. விளங்கிட்டா? மற்றபடி மக்கள்கிட்ட மனசுல இருக்கிற இடத்தை வாங்கிடாது, அதிகாரத்தை வாங்கிடாது. ரிச்சா விளங்கிக்கொள். நீ வந்து குடிகாரம் போதாரம் நீ என்ன ஆட்டம் ஆடுற, என்ன பாட்டு பாடுற. எங்கட பெண்களுக்கு நீ கல்லு ஊத்தி கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லிச்சேன்னா எங்கட தமிழ் பெண்கள்லாம் என்ன கலாச்சார சீர்கேடு. அடுத்த ஜெனரேஷன் உங்களை பார்த்து தான் நீ வளரப்பலாம். இப்படி எங்கட தலைவர காலத்துல இப்படி இருந்ததா? நான் கேட்கிறேன். எங்கட போராட்ட காலத்துல இப்படி எல்லாம் இருந்ததா உங்கள மாதிரி? இந்த பாருங்க. அப்ப இவன் என்ன திட்டத்தை கொண்டு வரான்? இந்த பாருங்க இங்க பாருங்க. பெண்கள் எல்லாம் கல்லு குடிக்கிற அளவுக்கு எங்கட கலாச்சாரத்தை எப்படி ரிச்சாக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான்னு பாருங்க. பாருங்க இந்த பாருங்க. அந்த அங்காலையும் ஒரு பெண் நிக்குது. அப்ப இன்னைக்கு ஜோதிச்சு பாருங்க. இதுல மற்ற கட்டம் இருக்கு. நிறைய பெண்கள் தான் கல்லு குடிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில
வெயிட் 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 வா. அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு எங்கட போராட்ட காலத்துல எங்கட தலைவர் எவ்வளவு ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாட வளர்த்த மக்கள் இது. புலத்துல இருக்கிற மக்களும் தாயத்துல இருக்கிற மக்களையும் தான் கேட்கிறேன். அப்ப இன்னைக்கு இவன் கல்லு ஊத்தி கொடுக்குறான்டா பெண்களுக்கு அங்க ரிச்சாவில சகல வசதியும் செய்து கொடுக்குறான்டா இவன் எங்க கொண்டு வரான் எங்கட போராட்ட படுகையில இருந்து இந்த மக்கள் மாறல எங்கட மக்களை எங்க திசை திருப்பி கொண்டு வரான் பாருங்க. இனி ஒரு இந்த உறவு பாலம் என்று சொல்லி மக்களுக்கு உதவி செய்ய போக்கலே அவன் கேட்ட கேள்வி என்ன, இனி ஒரு போராட்டத்துக்கு போவீங்களா அவன் கேட்கிறான். எங்களுக்கு உதவி போராளிகள்கிட்ட போய் கேட்கிறான், ஒவ்வொரு வீடு வீடா போய் கிராமம் போய் கேட்கிறான், இனி ஒரு போராட்ட சிந்தனை உங்களுக்கு வருமா? இனி ஒரு போராட்டம் ஏண்டா நீங்க போராட்டத்துக்கு போனவடைய தானே கையே இல்லாம இருக்கு, கையை இழந்தனீங்க, கால் இழந்தனீங்க, கண்ணு இழந்தனீங்க, காதை இழந்தனீங்க. அப்ப இனிமேலும் ஒரு போராட்டம் வந்தா போவீங்களான்றதுதான் அவனோட கேள்வி. அதே மாதிரி இந்த கலாச்சார சீர்கேட்டை கொண்டு வந்தா இனி எங்க போராட்டத்துக்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட போகுது? இது ரிச்சா இன்றைக்கு வடமாகாணத்துல பெரிய தொழில் அதிபர், பெரிய என்ன சொல்றது பிசினஸ் மேன். ரிச்சா வந்தா வடமாகாணத்துல சாப்பாடு இல்லாம பசி பட்டினி தொழில் இல்லாம இருந்தாக்களுக்கு தொழில் கொடுக்குறாரா? வெளிநாட்டுக்காராக்கிட்ட கேட்கிறான், அவனுக்கு வக்காலத்து வாங்கி முன்னுள்ள எழுதுறீங்களே. ரிச்சா அஞ்சு அப்ப இதுவரையில வடமாகாணக்காராக்கள்லாம் என்ன பசி பட்டினி பிச்சை எடுத்தா வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க. அதை நீதி நேர்மையா செய்யறவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அவன் யார் அஜெண்டாக்குள்ள நிக்கிறான், இன்னைக்கு எப்படி கொண்டு போறான்? இன்னைக்கு அவன் ரம்பாட மனுஷன், அவனுக்கு என்ன பேர் சந்திரனா இந்திரனா, அவன் இந்திரன் கொண்டு யாழ்ப்பாணத்துல கொண்டு என்ன பேர் சம்மனாவ அவளோட பேரும் வருதில்லை, அவளை கொண்டு இறக்கி எங்கட இளைஞர் ஜோதிகளை பார்வைக்கு கொண்டு வந்த மாதிரி திசை அது விடுதலை புலியில காசை தான் ரம்பாட மனுஷன் வச்சிருக்கிறது. அவர் கொண்டு கலாச்சாரத்தை யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்கள் இளைஞர் ஜோதிகளை வேற திசை திருப்பி அவங்கள ஒரு என்ன ஆடல் பாடல் போராட்ட சிந்தனைகள் வரக்கூடாது இந்தியாரோட அஜெண்டாக்குள்ள நின்று செய்கிற மாதிரி தான் இப்ப ரிச்சா பாஸ்கர்னு இனிமேல் மக்கள் ஒரு போராட்ட சிந்தனைக்குள்ள வரக்கூடா, அவங்கள இந்த பிசினஸாகவும் இருக்கணும், மக்கள்கிட்ட இருந்து காசு வருகிறதாகவும் இருக்கணும். இனிமேல் போராட்ட சிந்தனையும் வரக்கூடா. மாவீர தினம் மாவீரர் தூவி போராளிகள்ல என்ன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கரும்புலியல்ல நினைவேந்தல் எல்லாம் ரிச்சாக்குள்ள நிறுவனம் நிறுவி வெளிநாட்டில இருந்து முழுக்க காசு வாங்கி எடுக்கணும். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து தாயத்துல இருக்கிற மக்களும் பார்வையிட வாராக்கள் அத்தனை பேரும் ஒரு பச்சை தண்ணி கூட உள்ளுக்க கொண்டு போயில எல்லாம் தன்னட்டாம் பார்க்கணும் என்ற அந்த அளவுக்கு சுருக்கு வலை மாதிரி அவன் ஐடியா போட்டு சுருக்கி எடுக்கிறான் என்கிற மக்கள்ல காசை ஒன்றதுக்கு ஆற்றா வாராங்கள். சிங்கள மக்கள் வருதா இல்ல முஸ்லீம் மக்கள் வருதா? 1000 பேர் வந்தா 100 பேர் கூட அந்த மக்கள் வராது. ஏன்டா உன்னை பத்தி தெரியும், உண்ட விலைக்கு அங்க சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் வாங்கி சாப்பிடாது. விளங்கிட்ட நீ ஒரு பிசினஸ். ஆனா எங்கட டவுன் மக்கள் காசுன்னு பார்க்காம வட்டிக்கு வாங்கி கூட 5 பிள்ளைகளை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு போகுதுகள் உண்ட ரிச்சாவில். ஏன்னா பிள்ளைகளுக்கு வாழணும் தகப்பன்மை கடன்பட்டாவது நான் பிள்ளைய கொண்டு ஒரு ரிச்சாக கொண்டு ஏன்னா உண்ட விளம்பரம் உண்ட சாப்பாடுகள் அது இதுகளை பார்த்தேன். இன்னைக்கு எங்கட மக்களை போட்டு நீ இவ்வளவு கொடுமைப்படுத்துறதுக்கு காரணமே நீ என்ன நினைச்சு கொண்டு இருக்கிற? உன்னை கேட்க பார்க்க ஆள் இல்லை, நீ நினைச்சா சரியான்னு சொல்லிவிடும். உன்னோட காசு இருந்தா எல்லாம் சரி. நான் சொன்னேன் காசு இருந்தா உனக்கு நிமிஷத்துக்கு ஒரு தரம் பொம்பளைய விலைக்கு வாங்கி நீ வச்சுக்கோ. நீ பல விமானங்களை எடுத்து விடு, பல கப்பல் எடுத்து விடு, சரியா? ஆனா எங்கட மக்களை அழிக்க நினைக்காத காசை வச்சு. உனக்கு சொல்லி கிடக்கு ரிச்சா பாஸ்கர். அன்பார்ந்த மக்களே, தாயத்துல இருக்கிற மக்களே, உங்களுக்கு விளங்குற இல்லையா? அவன் ஐடியா விளங்குற இல்லையா? இவன் ஒரு பிசினஸ் மேன் வியாபாரி என்று விளங்குற இல்லையா? இன்னைக்கு அரசியலுக்கு இறங்கினாண்ட என்ன நிலைமை நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். வடமானம் ஃபுல்லா சகலதையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு தான் அவன் செயல்படுவான். எப்படி இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்ன உணர்வு இருக்கு? என்ன தியாகம் செய்தவன் அரசியலை பற்றி கதைக்கிறது? என்ன அர்ப்பணிப்பு செய்தவன்? யோசிச்சு பாருங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்பான மக்களே, உறவுகளே, இனிமேலாவது திருந்துங்க. இந்த ரிச்சாக்கு போறதை மட்டும் நீங்க கட் பண்ணுங்க. நிச்சயமாக அவன் என்ன சாப்பிட போறதை மட்டும் கட் பண்ணுங்க. அவன் வேலை வாய்ப்பு கொடுத்தா வேலை வாய்ப்பு கொடுத்து அவன் ஊக்குவிப்பு தொழில்களை அவன் செய்து கொண்டு போடும் வியாபார நோக்கத்துல. நீங்க போய் சாப்பிட போய் அவமானப்படுறத நீங்க நிச்சயமா கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.